ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழம்பு மல்லிப்பொடி அரைக்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் இதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. இந்த முறையில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த தூள் நம்மளுக்கு மீன் குழம்பு, கறி குழம்பு, கோழி குழம்பு எதுக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். புளிக்குழம்பு, குருமா எதுக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். பொரியலுக்கும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மசாலாவை போட்டு செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு மணமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நான் ஒரு 1.5 கிலோ அளவு மல்லி எடுத்துக்கிட்டேன். மல்லி 1.5 கிலோ அளவு இது மல்லி. இதை நல்லா நம்ம வெயிலில் காய போட்டுக்குவோம். வெயிலில் இது மாதிரி ஒரு காட்டன் சேலையோ ஏதோ நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு நல்லா நம்ம அகலமாக வச்சு நம்ம காய போட வேண்டியது தான் மல்லியை. நான் இந்த மல்லியை ஒரு வாரம் அளவு நான் நல்ல வெயிலில் உலர்த்தி எடுத்தேன் காய போட்டு. இந்த மல்லியை மல்லி நல்லா காய வச்சாதான் நம்மளுக்கு நம்ம அரைச்சி நம்ம வச்சுருந்தாலும் பொடியை ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம மல்லி பொடியை வச்சாலும் அதில் வண்டு பூச்சி நம்மளுக்கு வராது. இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம இப்போவே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா நம்மளுக்கு மழை காலத்தில் நம்ம மல்லிப்பொடி நம்மளுக்கு அரைக்கணும் தேவையில்லை. நம்ம கடையில் வாங்காமல் நம்ம அரைச்சி நம்ம குழம்பு வச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் மல்லிப்பொடி. இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பொருளெல்லாம் சேர்த்து நீங்கள் மல்லித்தூள் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு குழம்பு இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியான வெயில், இப்போவே நல்லாவே வெயில் வந்துருச்சு. நல்லா ஒரு 10-11 மணிக்கெல்லாம் சரியான வெயில் வந்துடுது. இந்த வெயிலில் தான் இப்போ தான் காய போட்டேன். நான் காய போட்டுக்குவோம். பாருங்கள், சரியான வெயில். மல்லியை நல்லா இது மாதிரி நான் ஒரு வாரம் அளவுக்கு நான் காய போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மசாலா என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். போட்டு வறுக்க போகிறேன். 100 கிராம் அளவு மிளகு. நல்லா மிளகு நல்லா வெடித்து வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா வெடிக்கும் நம்மளுக்கு மிளகு. கருக்கிட்டால் நம்மளுக்கு தூள் டேஸ்ட்டு படாது. அதனால் பார்த்து வறுக்கணும். இந்த மிளகு வெடித்தோன்னே டக்குன்னு நம்ம வறுத்து எடுத்துடணும். அதுதான் சரியான பக்குவம். பாருங்கள், வெடிக்குது. அடுத்தது 100 கிராம் அளவு ஜீரகம் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்குவோம். நல்லா அந்த ஜீரகமும் நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். அதுதான் சரியான பக்குவம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நான் எல்லாமே விறகடுப்பில் தான் இதெல்லாம் மல்லி இதெல்லாம் வறுத்தது, இந்த மசாலா பொருட்கள்லாம். அடுத்தது அரிசி சேர்த்துக்குவோம். நான் ஒரு 300 கிராம் அளவு அரிசி எடுத்துக்கிட்டேன். இதே நல்லா பொரியரிசி நல்லா பொரியணும். அப்போ தான் இந்த பொரியரிசி நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம குழம்பு நல்லா ஒரு திணுக்கம் கொடுக்கும், திக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த பொரியரிசி சேர்க்குறது. நல்லாவும் ஒரு மணமும் கொடுக்கும். நல்ல ஒரு வாடையும் நம்மளுக்கு குழம்புல எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும். பொரியரிசி அதையும் வறுத்துக்குவோம். இந்த மாதிரி பொரியணும். கறிக்கிறாமல் எதாக இருந்தாலும் பார்த்து தான் நம்ம பொறுமையாக இதெல்லாம் செய்யணும். பொரியரிசியும் நான் பொரிச்சாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இதே நல்லா கடலைப்பருப்பும் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறி வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், இது எதுவுமே கருகக்கூடாது. அடுத்தது 100 கிராம் அளவு சோம்பு சேர்த்தாச்சு. சோம்பு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் நம்மளுக்கு வறுத்து முடிச்சுட்டோம்னா. அதையும் வறுத்து முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம மல்லி நம்ம காய வச்சுருக்கோம்ல, மல்லியை நம்ம நல்லா ரோஸ்டடாக நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்தது பாருங்கள், எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. நம்ம இதுக்கு போடுற மல்லிப்பொடிக்கு போடுற எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ மல்லியை வறுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 படியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். மல்லியும் நம்மளுக்கு கருகாமல் நல்லா மல்லி வறுக்கும்போது ஒரு வாடை வரும். நல்லா அப்படியே அந்த இதில் புகை போகும் அந்த மல்லியில். அதுதான் கரெக்டான பக்குவம். நம்மளுக்கு வாயில் போட்டு அப்படி பொறுன்னு வந்துடும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் மல்லி வறுக்கிறது. எல்லாத்தையுமே இதே மாதிரி வறுத்து நம்ம எடுத்துக்குவோம். அந்த மல்லியில் புகை போகணும். அதே கரெக்டான பக்குவம். எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் 4 பேட்சாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வறுத்தாச்சு மல்லியை.
இப்போ இதில் எதுவும் நம்ம வந்து தூசி எதுவும் அழுக்கு இந்த எதுவும் இருக்கான்னு நம்ம ஒரு டைம் நல்லா புடச்சி எடுத்துக்குவோம். இதை புடச்சி எடுத்தாச்சு, மல்லியும் புடச்சாச்சு. இந்த மசாலா பொருள் அனைத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதை நம்ம அரைக்க வேண்டியது தான். மில்லில் கொடுத்து பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த பொடி, மல்லிப்பொடி. இதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து காற்று புகாத நம்ம டப்பாக்களில் நம்ம எடுத்து வச்சோம்னா அப்படியே இருக்கும். நம்மளுக்கு சூப்பரான சுவையான மல்லிப்பொடி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.